என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்று பண்ணுவேன், ஒன்றாக்குவேன். அதில் ஒன்றும் யாரும் கவலையப்படாதீங்க. இன்னொன்று, அம்மாவோட ஆட்சி வரும். வந்ததுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறதான் நான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க பண்ற என்னென்ன எந்தெந்த துறையில என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முழு விவரமும் என் கையில் உள்ளது. அதனால இதை சீர்திருத்தறதுக்கு என்ன வழி பண்ணணும்? நான் எப்போதுமே எல்லாமே பாசிட்டிவா தான் நினைப்பேன். நம்ம மக்கள் அப்படியே தரையா கொண்டு போயிருக்காங்க. யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 6,00,000 பேர் பதவியிலேருந்து போயிருக்காங்க. அரசாங்கத்திலேருந்து வேலை செஞ்சவங்க இன்ன வரைக்கும் ஒருத்தரையும் போடல. எங்க வெளி கம்பெனிகள் இருந்தாலும் அந்த கம்பெனிகளை மூடுறதுக்கு என்ன வேலையோ அதை இவங்களே பாக்குறாங்க. ஒரு பக்கம் தொழிலாளர்களை தூண்டி விட்டுக்கிறாங்க, ஒரு பக்கம் அந்த மேனேஜ்மெண்ட் நடத்துறவங்களை மிரட்டுறாங்க. இந்த வேலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அம்மா வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லா நிலையிலையும் உயர்த்தி கொண்டு போவாங்க. இவங்க வந்தாங்கன்னா அப்படியே அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. இதை மாத்துறதுக்கு மக்கள் எனக்கு துணையா இருக்கணுங்கிறத தான் நான் கேட்டுக்கிறேன்.